ஓம் காலியே சுத்மஹே சம்சன் வாசனஜ தீமஹி தன்னோ காளி பிரச்சோதயாத். ஓம் தத்புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோ ருத்தர் பிரச்சோதயாத். ஜோதிட நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இளைய தளபதி விஜய் அவர்கள் பாலிடிக்ஸ்க்கு வந்திருக்காரு. அவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த 150 கோடி 200 கோடி சம்பளத்தை விட்டு மக்களுக்கு சேவை பண்ணணும் அப்படின்னு வந்திருக்காரு. இந்த அரசியல் பயணத்தில் அவர் வெற்றி பெறுவாரா அல்லது தோல்வி அடைவாரா அல்லது இடைநிலையான பலன்கள், மிகப்பெரிய வெற்றி இல்லாமல் மிகப்பெரிய தோல்வி இல்லாமல் ஓரளவு ஏதோ கூட்டணி கட்சி கூட சேர்ந்து 20 சீட்டு 30 சீட்டுன்னு வாங்கி மத்திய அமைச்சர் மாநில அமைச்சர் இருந்துட்டு அப்படியே காலத்தை தள்ளுவாரா அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க இருக்கின்றோம். விஜய் சாருக்கு வந்து கன்னி லக்னம், 3ஆம் வீட்டில் ராகு இருக்கிறதால, தைரிய ஜெயசானத்தை ராகு இருக்கிறதால ரொம்பவே தைரியம் அதிகம், தன்னம்பிக்கை அதிகம், விடாமுயற்சி அதிகம், வெற்றியும் அதிகம். 6ஆம் வீட்டில் குருபவனர் இருக்கார். 6ஆம் வீட்டில் குருபவனர் தான் நிறைய எதிர்ப்புகள் வரும், அந்த எதிரிகளை வெல்லக்கூடிய அமைப்பும் உருவாகும். அதே போல் பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரபவன் ஆட்சி பலம் பெற்றிருக்கார். சுக்கிரபவன் தான் கலைத்துறைக்கு அதிபர், சினிமா இண்டஸ்ட்ரிக்கு அதிபர் சுக்கிரபவன் தான். அந்த சுக்கிரன் பாக்கியஸ்தானத்தில் வீற்றிருக்கிறதால, பாக்கியம் என்றது தந்தை ஸ்தானம், தந்தை குறிக்கூடிய ஸ்தானம் என்றதால் தந்தை வழியில் இவருக்கு என்ட்ரி கிடைச்சது. ஏன்னா இன்றைக்கி ஒரு எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அன்னைக்கு அவர் இருந்த சுச்சுவேஷனில் அது மாதிரி ஒல்லியான தேகத்தோட மிகப்பெரிய அளவில் அழகு இல்லாமல் ஒரு சாதாரண ஃபேஸ் வச்சுட்டு சாதாரண ஒரு தமிழ் பையனாக அவர் இன்ட்ரடியூஸ் ஆகும்போது சான்ஸ்லாம் யார்கிட்ட கேட்டிருந்தாலும் தனிப்பட்ட முறையெல்லாம் கிடச்சிருக்காது. அவருடைய தந்தை தன்னுடைய சொத்துக்களை அடமானம் வச்சு அதில் கிடச்ச காசை வச்சு அவர் நாளை திருப்பன் படம் பண்ணி 2-3 படம் ஃப்ளாப் ஆகி நிறைய நஷ்டத்தை சந்தித்து, அதுக்கு பிறகு விஜயகாந்த் சார் கூட செந்தூர் பாண்டி படம் பண்ண பிறகு பீக்கில் அவருடைய மார்க்கெட் சூடி பிடிச்சது. அதே போல் கிடைச்ச வாய்ப்பை அவரும் பயன்படுத்திட்டார். நம்ம தான் ஒரு ப்ரொடியூசர் பையனாச்சே, பெரிய டேரக்டர் பையனாச்சே, அமிதாப் பச்சனே வச்சு படம் பண்ணவராச்சே நம்முடைய அப்பா, அதனால் லைட்டாக நடிச்சுட்டு காமெடி பண்ணிட்டு காதல் சீனில் பாட்டு போயிடலாம் அப்படின்னு அவர் யோசிக்கவே இல்லை. ரொம்ப ரிஸ்க்கான ஸ்டண்ட் சீனில் நடித்தார். ரொம்ப ரிஸ்க்கான டான்ஸ் சீனில் நடித்தார். அதாவது இந்த டண்டானா டர்னான்னு ஒரு பாட்டு இருக்குது, அதில் வந்து முட்டி போட்டு ஆடுவார். ஓகேங்களா? அதாவது காலால் ஆடுறது வேறு விஷயம், அது ஆட்டிட்டு போயிடலாம், இடுப்பு ஆட்டிட்டு போயிடலாம், கை ஆட்டிட்டு போயிடலாம். ஆனால் முட்டி இருக்கு இல்லைங்களா, முட்டி ரொம்ப சென்சிட்டிவான ஒரு இடம். அதில் வந்து திருப்பி கீழே டமார் தன்னுடைய முட்டி கீழே இடித்து எழுந்திரிச்சார்னா, அந்த முட்டியில் டேமேஜ் ஆச்சு அப்படின்னா அந்த நீயே மாற்ற வேண்டியிருக்கும். அப்படியே மாற்றினாலும் 100% இயற்கையான மூட்டு மாதிரி அது ஃபங்க்ஷன் ஆகாது. ஸோ ரொம்ப ரிஸ்க்கான ஷாட்டில் அந்த டண்டானா டர்னா டனக்கடகன் டர்னா எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே, அது மாதிரி பாட்டெலாம் வந்து ரொம்ப ரிஸ்க்கான ஒரு டான்ஸ். அதே மாதிரி டான்ஸ் பண்ணி தான் ஷாருக்கு வந்து மூட்டில் ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்தார் யூஎஸில் போயிட்டு. ஸோ அது எவ்வளோ ரிஸ்க்கான ஷாட்டுன்னு தெரிஞ்சும் அவர் அது மாதிரிலாம் நிறைய ரிஸ்க்கான டான்ஸ்லாம் பண்ணி கண்டினியூவாக பண்ணிக்கிட்டே இருக்கார். அது மாதிரி இப்போ ரீசெண்டாக வந்த படத்தில் கூட நல்லா டான்ஸ் பண்ணியிருந்தார். டான்ஸ் மூமெண்ட் வந்து 30 வயசில் பண்ணலாம், 40 வயசுலேயும் பண்ணலாம். அவர் நியர்பை 50 வயசுலேயும் அவர் டான்ஸ் ஆடிக்கிட்டு தான் இருக்கார். ரொம்ப ரிஸ்க்கான ஷாட்லாம், அது உண்மையிலே மிகப்பெரிய விஷயந்தான். ஸோ அதற்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, கலைத்துறை நாயகன் சுக்கிரன் ஆட்சியில் இருக்கார். அதனால் தந்தை வழி யோகத்தை பெற்றவர், தந்தையால் என்ட்ரி கிடைச்சது. அதே போல் டயலாக் டெலிவரி, நுண்ணிய அறிவு, புத்திசாலித்தனம், கால்குலேஷன் மைண்ட், இதுக்கெல்லாம் அதிபதி புதன். அவர் வந்து தொழில் ஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கார். ஸோ சுக்கிரனும் புதனும் ஆட்சி. சுக்கிரன் வந்து நல்ல உடல் மொழிக்கு அதிபர், அழகான காமெடியான அந்த ரசனையை முகத்தில் கொண்டு வரதுக்கு அதிபர் தான் சுக்கிரன். அதே மாதிரி புதன் பகவான் வந்து பக்காவாக ஸ்டெப்ஸ் வைக்கிறது, ரிஸ்க்கான டெக்னிக்கலான ஷாட்டில் நடிக்கிறது, நல்லா டான்ஸ் பண்ணுறது, இதுக்கெல்லாம் அதிபர் புதன். ஸோ 2 கிரகமே ஆட்சி பலம் பெற்றதால் நடிப்புலேயும் சரி, டான்ஸ்லேயும் சரி, ஃபைட்லேயும் சரி நல்ல ஓரளவு நல்லா பண்ணக்கூடியவர் தான். அதே போல் சனீஸ்வர பகவான் 10ல் இருக்கார். சனி பகவான் 10ல் இருக்கிறதால சிறந்த தொழில் அதிபர் அவர். அவர் வந்து தன்னிட்டு கிடைச்ச பணத்தை கண்டபடி வேஸ்ட் பண்ணாமல் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியார். நிறைய இந்த கல்யாண மண்டபத்தை கட்டினார் சிட்டி ஃபுல்லும். அதனால் கல்யாண மண்டபம் மூலமாக, அவருடைய மற்ற இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக ஆயிரக்கணக்கான கோடி அவர் அடைஞ்சிருக்கார். ஆயிரக்கணக்கான கோடிக்கு அதிபதி அவர் ஆயிருக்கார். லண்டனில் கூட அவருக்கு நிறைய சொத்து இருக்குது பிஸ்னஸ் பண்ணுறதால. அதனால் பிஸ்னஸ் ரீதியாகவும் அவருக்கு சனீஸ்வர பகவான் 10ஆம் வீட்டில் வீட்டிலிருந்து வெற்றி தந்தார். அதே போல் மிக முக்கியமான விஷயம், இதுதான் ஹைலைட்டே. இப்போ தான் நம்ம பாலிடிக்ஸ் விஷயத்துக்கு வரப்போகிறோம்.
ஏன்னா அரசியலுக்கு அதிபர், இதுக்கு முன்னாடி பேசினவங்களாம் ஒருத்தர் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு அதிபர், ஒருத்தர் நடனம் நாடகம் பேச்சு கல்விக்கு அதிபர். அதே போல் குருபவன் வந்து பொதுமக்கள்கிட்ட இன்ட்ராக்ஷன் பண்ணுறதுக்கு அதிபர், எதிரிகளை வெல்லக்கூடியதுக்கு ஒரு பவரை தரக்கூடியவர், ராகு தைரியம் தன்மைக்கு விடாமுயற்சி தரக்கூடியவர், ஒரு ஃபோர்ஸை தரக்கூடியவர், எல்லாம் சொல்லியாச்சு. அரசியலில் ஜெயிப்பாரா? அரசியல்காரங்க யார்? சூரிய பகவான். சூரிய பகவான் தொழில் ஸ்தானத்தில் 10ஆம் வீட்டில் திக்பலன் பெற்றிருக்காரு. தன்னுடைய நண்பராகி புதனோடு சேர்ந்து புத ஆதிபத்திய யோகம் பெற்றிருக்காரு. அதனால் கட்டாயம் இவருக்கு அரசியலில் வெற்றி உண்டு. அதே மாதிரி நம்ம பக்கத்து ஸ்டேட் ஆந்திராவில் பவன் கல்யாண் சாருக்கும் இதே மாதிரி தான் இருக்குது. பவன் கல்யாணுக்கும் லக்னத்தில் வந்து 10ஆம் வீட்டில் சூரிய பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கார். இவருக்கு ஒரே ஒரு மைனஸ் என்னென்னா சூரியனும் சனீஸ்வரனும் சேர்ந்துருக்கார். அதனால தான் இவர் தன்னுடைய தந்தையை ஃபாலோ பண்ணல. இது இவர் பண்ண ஒரு சின்ன ட்ராபேக். ஏன்னா சினிமாவுக்கு வர்றதுக்கு மட்டும் அப்பாவை பயன்படுத்திக்கிட்டாரு. அரசியலும் போது அப்பாவை கட் பண்ணி விட்டு இவருக்கு வேறு ஒரு செயலாளர் வச்சு தனக்கு பிடிச்சவரை வச்சு அரசியல் பண்ணிகிட்ருக்கார். இதனால் அவருக்கும் அவருடைய தந்தைக்கும் சின்ன சின்ன மனசாபம் இருக்குன்னு தெளிவாக தெரியுது. அதற்கு மிக முக்கிய காரணம் சனீஸ்வரனும் சூரியனும் சேர்ந்தாவோ, சனியும் சூரியனும் பார்த்தாவோ தந்தை வழி உறவுக்கும் மகன் வழி உறவுக்கும் கான்ஃப்ளிக்ட் இருக்கும். அதாவது அப்பாவும் மகனும் வாக்குவாதம் பண்ணிக்குவாங்க, சண்டை போட்டுக்குவாங்க. அது மாதிரி ஒரு அமைப்பு. அதனால தான் இவர் கட்சி ஆரம்பிக்கிற அன்றைக்கி அவங்க அப்பாவுக்கு பெருசாக முக்கியத்துவமே தரல. இது வந்து எதை சொல்லுதுன்னா சனிபவனும் சூரியனும் சேர்க்கை பெற்றிருக்கிறதால தந்தைக்கும் மகனுக்கும் முரண்பாடு சண்டை சச்சரவு இருக்குன்னு தெளிவாக தெரியுது. அதே போல் அரசியலில் ஜெயிக்கிறதுக்கும் இவர் பல வழியிலையும் சண்டை சச்சரவில் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். பல எதிரிகள் இருப்பாங்க. வெறும் 2 கட்சி 3 கட்சி இல்லை, இருக்கிற அத்தனை கட்சியுமே இவர் மேலே காண்டில் இருப்பாங்க. நம்ம ஓட்டு பிரிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இவர் மேலே கொஞ்சம் கடுப்பாக இருப்பாங்க. இவரை தள்ளிவிட தான் பார்ப்பாங்க. ஆனாலும் இவர் போராடி வின் பண்ணுவார். அது எப்படி அப்படின்னா ஆரம்ப கட்டத்தில், அதாவது முதல் 2 எலெக்ஷனுக்கு இவர் வந்து எதிர்க்கட்சி தலைவராக 100% சான்ஸ் இருக்குது. 3வது எலெக்ஷனில் தான் இவர் முதல்வர் அப்படின்ற மாதிரி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தவிர முதல் எலெக்ஷன்லேயே சிஎம்மாக வாய்ப்பு இல்லை. ஆனால் முதல் எலெக்ஷனில் எதிர்க்கட்சி தலைவராக வாய்ப்பு இருக்குது. 2வது எலெக்ஷன்லேயும் எதிர்க்கட்சி அல்லது கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. 3வது எலெக்ஷனில் கட்டாயம் இவருக்கு முதல்வர் வாய்ப்பு இருக்குது. அதற்கு மிக முக்கிய காரணம் குரு பகவான் சூரியனை பார்க்குறாரு. சூரியனும் திக்பலத்தில் இருக்கார். ஃபஸ்ட்டு அரசாங்க காரகிரகமாகிய சூரிய பகவான் அரசியல் வெற்றிக்கு உரிய ஸ்தானமாகிய 10ஆம் வீட்டில் இருக்கார். புதனோட சேர்ந்து புத ஆதிபத்தியத்தில் இருக்கார், திக்பலம் பெற்றிருக்காரு. இது சிறப்பு. எஸ்பெஷலி குருபவனுடைய பார்வை பெறாரு. அதனால் கட்டாயம் அரசியலில் புகழ் பெறுவார், பெரிய தலைவர் ஆவார். அதில் மறுக்கிறதுக்கு இல்லை. கொஞ்சம் லேட்டாகும், ஆனால் கட்டாயம் தன்னுடைய டார்கெட்டில் அச்சீவ் பண்ணுவார். அதே மாதிரி புதனை குரு பார்க்குறதால் ரொம்ப ரொம்ப புத்திசாலி, அறிவாளி. இவருக்கு மற்றவங்க சொல்லித்தரணும் அவசியம் இல்லை. இவருக்கு உலக நாலேஜெல்லாம் நிறையவே இருக்குது அப்படின்னு தெரியுது. சனீஸ்வர பகவானை குரு பார்க்குறதால எதிரிகளை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்குது. ஏன்னா 6ஆம் வீட்டின் அதிபதி சனீஸ்வர பகவானுக்கு குரு பார்வை இருக்குது. எப்போவுமே 6ஆம் வீட்டின் அதிபதியை குரு பார்த்தா அவங்களுக்கு பெருசாக நோய் எதுவும் வந்துடாது. மருந்துக்கு கண்ட்ரோல் ஆகிற நோய் தான் வரும். அதே மாதிரி எதிரிங்க என்ன தான் பிரச்சனை பண்ணாலும் வெற்றியை கட்டாயம் அடைவார் அப்படின்னு தான் இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட பலவிதமான யோகம் பெற்ற அமைப்பு தான் இவருக்கு. அதே போல் சந்திர மங்கள யோகம் இருக்குது. சந்திர மங்கள யோகம் இருந்தால் நிறைய ஆசை அந்தஸ்து, கடல் கடந்த பயணம், கடல் கடந்த வருமானம், கடல் கடந்த சொத்து, உலகம் ஃபுல்லும் நிறைய கண்ட்ரியில் சொத்து, பணத்துக்கு பஞ்சம் இல்லை, உலகம் ஃபுல்லும் ரசிகர்கள், புகழ், சந்தோஷமான இருக்குது. எல்லாம் இவரை தேடி வரும், நாடி வரும். சனிபவன் கூட சூரியன் மட்டும் சேராமல் இருந்தார்னா ஃபஸ்ட் எலெக்ஷனே சிஎம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அதே மாதிரி இவருக்கு ஒரு விஷயம், குரு சந்திர யோகம் இல்லை, கஜகேசரி யோகம் இல்லை. ஒருத்தவங்க பட்டம் பதவிக்கு வரணும் அப்படின்னா சூரிய பகவானுடைய தயவும் தேவை. அதே மாதிரி தாய் கிரகமாகிய சந்திரனுடைய தயவும் தேவை. சந்திரன் வந்து இங்கே ஆட்சி பலம் பெற்றாலும் செவ்வாய்கிட்ட தன்னுடைய பவரை விட்டுட்டார். அதாவது செவ்வாய் இங்கே ஸ்ட்ராங் ஆகிட்டார், சந்திரன் கொஞ்சம் வீக் ஆகிட்டார். அதே மாதிரி குரு சந்திரனை பார்க்கல, குருக்கு கேந்திரத்தில் சந்திரன் இல்லை. அதனால் கஜகேசரி யோகம் இல்லை. கஜகேசரி யோகம் இருந்தால் உடனடியாக சொல்லலாம் 100% சிஎம் ஆவார் அப்படின்னு. இவர் கஜகேசரி யோகம் இல்லை, சந்திரன் வலுவிழுந்திருக்காரு, சனீஸ்வர பகவான் கூட அரசியல் கிரகமாகிய சூரியன் சேர்ந்திருக்காரு. இதனால் ஒரு 2 எலெக்ஷனுக்கு இவர் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். ஓரளவு ஒரு மீடியமான பதவி கிடைக்கும். அப்படி ஒன்றும் மோசம் இல்லை, முதலுக்கு மோசம் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் இல்லாமல் ஓரளவு ஒரு எதிர்க்கட்சி தலைவர், சோல் விளக்கில் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு 30 சீட்டு 35 சீட்டு, ஒரு கௌரவமான ஓரளவு வெற்றி,
ஃபஸ்ட் எலெக்ஷன்லேயே இத்தனை சீட்டு வாங்கிட்டார்ப்பா அப்படின்ற மாதிரி மற்றவங்க பொறாமப்படுற அளவுக்கு பெரிய பர்சன்டேஜோடு ஜெயிப்பார். ஆனால் சிஎம்ன்றது 2 எலெக்ஷன் இல்லை 3 எலெக்ஷனுக்கு பிறகு தான் இவருக்கு அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ண நண்பர்களே.